Hi everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம் பார்க்க போறோம். சப்ளிமெண்டரி எக்ஸாம் அப்படினா ஜூன்ல நடந்த எக்ஸாம்பா. அட்டெம்ப்ட் எக்ஸாம். ஏன் இது பார்க்கறோம்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா இதுல இருக்க क्वेश्चंसே ஒரு 20 மார்க்ஸ் பக்கம் வரும்னு பாத்துக்கோங்களேன். ஆனா இதே மாடல்ல நீங்க படிச்சிட்டு போங்க கண்டிப்பா வரும். and 1 மார்க் வந்து புக் பேக் எப்படி உங்களுக்கு 16 to 18 கேட்றாங்க. அப்ப புக் பேக் 1 மார்க் படிச்சீங்களே பாஸ் மார்க் எடுத்துறலாம். மேக்ஸ்ல பாஸ் ஆருக்கு 25 மார்க் போதும். சென்டம் அடிக்கணும் அப்படினா நீங்க எல்லா சாப்டர்ஸும் நான் போட்டு இம்பார்ட்டன்ட் படிச்சீங்கனா போதும். சோ இப்போ நம்ம பார்க்க போற क्वेश्चन பேப்பர் ரொம்ப வைட்டல் and சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்க. and கீழ அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம் லைக் பண்றது. நிறைய பேர் லைக் பண்ணாம பார்த்திருக்கீங்க வருத்தமா இருக்கு. and 7 to 14 கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க்ல வந்து பாருங்க இந்த क्वेश्चन எல்லாரும் படிச்சிருப்பீங்க. கண்டிப்பா 1.1ல 1.3 ல இருந்து நான் சொல்ற மாதிரி நான் சொன்ன क्वेश्चंस படிச்சீங்கன்னா எழுதிடலாம். and இது வந்து அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி and 30 டிகிரி ரேடியன் மெஷர் ரேடியன் அதெல்லாம் கண்டுபிடிக்கிற π/18 கூட நம்ம என்ன பண்ணணும் π/18 தான் அது கூட இன்டூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். and இது பாருங்க இன்இக்வாலிட்டி கேட்பாங்க. இன்இக்வாலிட்டினா உங்களுடைய 2.2 2.3 நல்லா படிச்சிங்கன்னா அதுலேருந்து ஒன்று வரும். ஸோ அதே மாதிரி டிஃபரன்ஷியலில் u/v கண்டுபிடிக்கிறது uv கண்டுபிடிக்கிறது அதை பாரு அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு பேசிக் தானே பார்க்க வேண்டியது தானே. அப்புறம் காம்பினேஷன்ஸ் இதெல்லாம் ஒரு கொஸ்டின் பேப்பரே கிடையாது. காம்பினேஷன்ஸ் எப்படி போடுவீங்க 10 into 9 into 8 and 3 into 2 into 1 போட்டால் இதோட ஆன்சர். ஸோ அதே மாதிரி தான் 50-50 எல்லாமே கேன்சல் ஆகி 1. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. இன்டகிரேஷனும் ஈஸி தான் அண்ட் லாகரிதம் ஈஸி எல்லாமே ப்ளஸ் பண்ணி போட்டால் ஆன்சர். மேட்ரிக்ஸில் ஒன்று வந்துடும் அண்டு வெக்டர் அல்ஜிப்ராவில் ஒன்று வந்துடும். இந்த ஃபஸ்ட்டு சாப்டரு இந்த வெக்டர் அல்ஜிப்ரா அதுக்கப்புறம் இந்த மேட்ரிக்ஸு இதை மட்டும் படிச்சுட்டு லைட்டாக ப்ராபபிலிட்டி மட்டும் பார்த்துரு. ப்ராபபிலிட்டிலையும் கேட்பாங்க பட் ஆனால் 2 மார்க்கில் இதில் கேட்கல 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை மட்டும் பார்த்தா 2 மார்க் எழுதலாம் சரிங்களா. ஆனால் இதே மாதிரி தான் நம்ம கொஸ்டின் பேப்பர் நாளைக்கு இருக்க போகுது மண்டே இருக்க போகுது. இப்போ 3 மார்க் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியில் ஒன்று கேட்டிருக்காங்க. ஸோ எழுதிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிலாம் விட்டுருங்க அதெல்லாம் வேணாம். அண்ட் ஃபஸ்ட்டு சாப்டரில் இந்த சம் நான் கொடுத்துருந்தேன். நல்லா படிக்கிற பசங்க மட்டும் அந்த 1.2 பார்த்துக்கோங்க. அண்ட் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் பர்பண்டிகுலர் a.b = 0 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இன்இக்வாலிட்டி கேட்டுகிட்டே இருக்காங்க தம்பி. இது வந்து 2.5 தானே ஃபேக்டரைஸ் பண்ணி போட்டால் ஆன்சரு. ஸோ அடுத்தது 1 பாயிண்ட் ஸ்லோப்பு 10th படித்தது. இது பாருங்கள் 10th படித்தது 1 தூக்கி போடு 2 தூக்கி போடு 3 தூக்கி போடு greater than 3 4 5 கண்டுபிடிச்சா போதும். வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அடுத்து லிமிட்ஸு ஓகே மேட்ரிக்ஸில் ஒன்று வந்துடும். அப்புறம் பனானாசம் கேட்டிருக்காங்க. அதாவது எப்படின்னா ரேங்க் கண்டுபிடிக்கிறது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா. அப்போ ரேங்க் கண்டுபிடிக்கிறது இந்த ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்து ஆறு கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரிலாம் நல்லா பார்த்துக்கோங்க. பெர்முடேஷன் காம்பினேஷனில் ரேங்க் கண்டுபிடிக்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் மேட்ரிக்ஸில் எல்லாமே பார்க்கணும். நான் கொடுத்தது ஒரு 20 சம் தான் இருக்கும். அதை பார்த்தீங்கனாலே எல்லாமே எழுதிடலாம். மேட்ரிக்ஸ் ஈஸியாக கேட்டிருக்காங்க. ஸோ 5 மார்க் பாருங்கள். ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து ஒன்று வருது கட்டாயமாக ஒன்று வருது. நான் சொன்ன 5 சம் படிச்சுன்னா ஒன்று எழுதிடலாம் பாஸ் பண்ணிடலாம். அடுத்தது வெக்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோப்ளானர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4F கோஆர்டினேட்டர் மீடியன் ஆஃப் ட்ரையாங்குலர் கன்கிரண்ட் இது பார்த்தா ஒன்று எழுதிடலாம். ஸோ இங்கே கோப்ளானர் கேட்டிருக்காங்க. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஒன்று வந்துடும் எழுதிடலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் பாருங்கள் ஃபேக்டர் தீரம் கேட்டாங்க. ஃபேக்டர் தீரம் இல்லைனா 7.4 அதுதான் கேட்பாங்க. அப்புறம் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில் 6.4ல் நான் கொடுத்த 4 சம்மில் கேட்டிருக்காங்க. நேப்பியர் ஃபார்மில் இப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. இதுவும் நேப்பியர் தான். நேப்பியரோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா நீ பாட்டுக்கு எழுத வேண்டியது தான். அண்ட் இங்கே பாருங்கள் 10.4ல் மட்டும் நான் சொல்கிற சம் படிச்சுக்கோங்க. 26லேருந்து 30 வரைக்கும் என்னெல்லாம் சம் இருக்கோ அது படிச்சிருங்க. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு சம் இருக்கும். ஏன் இதே ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது மேத்தமேட்டிக்கலில் ஒன்று வந்துடும். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. P(n) P(k+1) P(k) இதெல்லாம் போட்டிங்கன்னா 3 மார்க் கிடச்சிடும். அதுக்கப்புறம் ப்ரூவ் பண்ணிங்கன்னா 5 மார்க்கு. இதுவுமே இம்பார்ட்டன்ட். நான் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது மட்டும்தான் இருக்குது. 10th ஸ்டாண்டர்டில் போட்ட 8866 அது. ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சாப்டரில் அந்த 10th சம் 1.1ல் அது பார்த்துருங்க. நிறைய பேர் மறந்துடுறீங்க. இதே சம் ரிப்பீட் ஆகும். அண்ட் இன்டகிரலில் 11.11 ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதே மாதிரி ப்ராபபிலிட்டியில் இருக்கிறதே 2 சம் 12.3ல் அப்புறம் 12.4ல் பேஸ் தீரம் ஃபேக்ட்ரி 1 ஃபேக்ட்ரி 2 யூன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டன்ட் நினைக்கிறேன் 0.3xy அப்படின்னு சொல்லி ஒரு கன்சல்டன்ட் சம் இருக்குது. அது பார்த்துங்க. அவ்வளோதான். எனிவே உங்களெல்லாம் ஈஸியாக பாஸ் ஆகலாம். 7-5 மார்க் ஈஸியாக எழுதிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதே மாதிரி மாடல் தான் நாளைக்கு வரப்போகுது. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா நைட் ஒரு வீடியோ வரப்போகுது 2 மார்க் 3 மார்க்கு. ஸ்டே டியூன்ல இருங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸை பார்த்து பயப்பட வேண்டாம். தேங்க்யூ.